ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் குருமா வச்சுருக்குறோம். சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, சோம்பு, கிராம்பு, கசகசா, இதெல்லாம் கடல் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, மிளகாய், இஞ்சி, பிரியாணிக்கு தேவை அரிசி, இதெல்லாம் தான் தேவை. இப்போ செய்யலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதே அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு அதையெல்லாம் போட்டுக்கலாம். அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ பிரியாணியில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகாவையும் போட்டுக்கலாம். அப்போ தான் அதோட காரம் வந்து இறங்கும். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அதோட இறங்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி இது போடுறது நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா அந்த மசாலாவில் எல்லாமே நல்லா சேரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 ml தயிர், இதையும் நல்லா போட்டு நல்லா சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அதுவும் சேர்ந்ததோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டிங்களா? இப்போ நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கோம் மசாலா. இந்த மசாலா இருக்கும், அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா நம்ம அரிசி வேகும். இது நல்லா அரிசி நல்லா 2 வச்சு நம்ம அதுக்கப்புறமா கேஸ்லாம் இறக்கணும். பிரியாணி ரெடி. சமைச்சு கமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம அதனால் கண்டிப்பாக கமெண்ட். சிக்கன் பிரியாணி, அதுக்கு சிக்கன்